காஞ்சிபுரத்தில் தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள் சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகாமையில் 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகர்களில் தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள் சங்க மாநில குழு அறிவித்தபடி கூட்டுறவு வங்கிகளின் கீழ் இயங்கும் பொது விநியோக திட்ட ரேஷன் கடைகளில் விற்பனை முனைய கருவியுடன் மின்னணு தராசு இணைப்பு மேற்கொண்டு பணிபுரிதலில் ஏற்படும் பல்வேறு இடர்பாடுகளை விளக்கி உள்ளிட 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று அனைத்து கூட்டுறவு சங்க பணியாளர்கள் மற்றும் ரேஷன் கடை பணியாளர்கள் கலெக்டர் அலுவலகம் முன்பு ஒருநாள் ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதாக அறிவித்தது. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலம் அருகே காவலன்கேட் பகுதியில் காஞ்சிபுரம் மாவட்டம் தலைவர் சேரன் தலைமையில் மாவட்ட செயலாளர் ஜெய்சங்கர் முன்னிலையில் தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள் சங்கம் 200க்கும் மேற்பட்ட பணியர்கள் இன்று ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தி 8 அம்ச கோரிக்கை வலியுறுத்தி தமிழக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர் சங்கத்தின் சார்பாக நியாய விலைக் கடையில் தற்போது ப்ளூடூத் முறை இணைக்கப்பட்டு எடை தராசுடன் இணைக்கப்பட்டு அதனால பில் போடுறது மிகுந்த காலதாமதம் ஏற்படுகிறது. ஒரு நாளைக்கு 50 பில்லுக்கு மேல் போட முடியாத காரணத்தால் பொதுமக்களுக்கும் நியாய விலைக் கடை விற்பனையாளர்களிடையே வாக்குவாதங்கள் ஏற்படுகிறது. இது சம்பந்தமாக மாநில பதிவாளர் அவர்களிடத்தில் மாநில தொழிற்சங்கம் பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தி பேச்சுவார்த்தையில் சுமூகமான முடிவு எட்டப்பட்டு இந்த ப்ளூடூத் மிஷினை ரத்து செய்யாத காரணத்தால் 8 அம்ச நியாய விலைக் கடை விற்பனையாளர்கள் சம்பந்தமாகவே முழுக்க 8 அம்ச கோரிக்கைகளை கையில் எடுத்து 2 கட்ட போராட்டங்கள் அறிவிக்கப்பட்டது. அதில் முதல் கட்ட போராட்டமாக இன்று அனைத்து மாநிலத்தில் உள்ள அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய தன்மையையும் வலிமையையும் உணர்ந்து நமது முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இதில் விற்பனையாளர்களுடைய பணிச்சுமையை குறைக்க வேண்டும், மன உளைச்சலை எடுக்க வேண்டும் என்பதை நினைத்து இந்த ப்ளூடூத் முறையை உடனடியாக ரத்து செய்வார் என நினைக்கிறோம். ரத்து செய்யப்படாத பட்சத்தில் வரும் 2ஆம் கட்டம் போராட்டமான 16/7/2025 அன்று தொடர் வேலை நிறுத்தத்தில் தொடக்க வேளாண்மை கூட்டு கடன் சங்க பணியாளர்கள், நகர கூட்டு கடன் சங்க பணியாளர்கள், நியாய விலைக் கடை பணியாளர்கள் அனைவரும் சேர்ந்து கடைகளை அடைத்து தொடர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளோம். அந்த நேரத்திலும் முடிவுக்கு வராத பட்சத்தில் அனைவரும் சிறை நிரப்பு போராட்டம் செய்து இந்த ப்ளூடூத் முறையை முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும் நாங்கள் கருத்து வைத்துள்ளோம். மற்றும் மாற்றுத்திறனாளிகள் அநேகமான நிறைய பெண்கள் விற்பனையாக நியமிக்கப்பட்டுள்ளதால் அதற்கு உதவியாளர் ஒருவரும் மாவட்ட ஆள் சேர்ப்பு மையம் மூலம் பணி நியமனம் செய்யப்பட்ட தகுதியா வாய்ந்த விற்பனையாளர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட வேண்டும் என்றும், மாவட்ட ஆள் சேர்ப்பு மையம் மூலம் பதவி எடுக்கப்பட்டு அவர்கள் 60-70 கிலோமீட்டர் தாண்டி பணி அமர்த்தப்பட்டதால் அவருக்கு வீட்டுக்கு அருகில் உள்ள சங்கத்திலே பணி அமர்த்தப்பட வேண்டும். மொத்த விற்பனை பண்டகசாலையிலிருந்து வரும் பொருட்கள் 100% சரியான அளவுடன் பொருட்கள் தர வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்னிறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட்டதில் 16/7/2025 முதல் தொடர் வேலையில் ஈடுபட உள்ளோம் தெரிவித்துக் கொள்கிறேன். கே. ஜெய்சங்கர், மாவட்ட செயலாளர், காஞ்சிபுரம்.